வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு உண்டான முக்கியமான பதிவுகள்னு பார்க்கலாம். இதுல நம்ப என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாவக்காய் எடுத்துக்கலாம். அதேபோல கொய்யா கனி, பப்பாளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல சர்க்கரை கொல்லி பவுடர்ன்னு கிடைக்கும். அது நம்ம எடுத்துக்கலாம். இதுல அதேபோல தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்க்கும்பொழுது, இனிப்பான உணவுகள் சற்று தவிர்ப்பது நல்லது. உதாரணத்துக்கு சப்போட்டா எடுக்க வேண்டாம். மாம்பழம் எடுக்க வேண்டாம். இதுல நம்ம யோகாசனம் மேற்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு சர்க்கரையோட லெவல் குறையும் பொழுது, நம்ம மாத்திரையுடைய அளவு குறைக்கலாமா? அது தவறான ஒரு விஷயம். உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு குறைப்பது நல்லது. எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் சரி, எந்த நோய்க்கு நம்ம யோகா பயிற்சிகள் மேற்கொண்டாலும் சரி, குறைகின்ற ஒரு நிலையில உடனே மாத்திரைகள நிப்பாட்டக்கூடாது. உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. அதேபோல சர்ஜரி எதனா நடந்து இருந்ததுன்னா, உங்களுடைய மருத்துவரை ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது தான் நல்லது. YouTubeல வர பதிவுகள அப்படியே நம்ம செய்வது என்பது தவறான ஒரு விஷயம். இதுல நம்ப செய்வதற்கு முன்பாக சில உடலை நம்ம தளர்விக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளலாம். ஒரு 5, 5 எண்ணிக்கை நம்ப செய்யலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சிகள நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் செய்றோம். இதுல இது போல செஞ்சீங்கனாலே போதும். ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம் போதும். இப்போ கைகள் இப்படி கொண்டு வரோம். இதுல மூச்சு காத்து இழுக்கும். இதுல வரும்பொழுது இழுக்கும். இதுல வெளியில வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ ஹேண்ட் ரொட்டேஷன். இதுலயே ரிவர்ஸ் செய்றோம். இப்போ 2 கையிலும் சேர்த்து. இது போல நம்ம ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதே போல உங்களால அமர முடிஞ்சா இது போல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்ப இதுவே நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு செய்கின்ற ஒரு நிலை. இப்போ நம்ம ஆசனத்துக்கு வரும்பொழுது, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் மேரு வக்ராசனம். இதுல வக்ராசனம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வக்கரமான ஒரு நிலை இருப்பதனால இதுக்கு வக்ராசனம் பேரு. இதுல உணவு உண்ட பிறகு செய்வது என்றால், ஒரு 3 மணி நேரம் கழித்த பிறகு ஆசனம் செய்யப்பட வேண்டும். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம ஆசனம் செய்யலாம். நீங்க ஆசனாஸ் முடித்த பிறகு, உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம மேற்கொள்ளலாம். அதே போல ஃபார்வர்ட டவுன் பண்ணும்பொழுது, பேக்வேர்ட் தான் கண்டிப்பா பெண்ட் பண்ணணும். இதுல பேக்வேர்ட் மட்டும் பெண்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணோம்னா தவறு இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருந்தா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஆசனாஸ் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல ஒரு இடத்துல உங்களுக்கு அழுத்தம் குடுக்கும் பொழுது, உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு அழுத்தம் தரப்படுகிறது அப்படின்னா, உங்களுக்கு குடல் ஏற்றம் இறக்கம் இது போல பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல கல்லீரல்ல எதனா பாதிப்பு இருந்தாலும் சரி,
இது போல நிலையில இருக்கும் பொழுது அது போல பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். அதனால டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பின் செய்வது நல்லது. இப்ப நம்ம செய்யற ஆசனம் வந்து சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தீங்கன்னா காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை வெறும் வயிற்றுல தாராளமா யோகாசனம் வந்து மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. இப்ப நம்ம ஆசனம் பார்க்கலாம். இந்த காலை இப்படி வைக்கிறோம். எந்த காலை கொண்டு வரமோ அந்த கை பின்னாடி கொண்டு போகணும். இதுல ஸ்பைன் கார்டு நேரா இருக்கணும். இந்த கையை கொண்டு வந்து இங்க பிடிக்கிறோம். தலைப்பகுதி இப்படி திரும்பணும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம எடுக்கலாம். சாதாரண மூச்சு. அப்புறமா இதுக்கு கொண்டு வந்த பிறகு கையை கொண்டு வரும். கால்கள் இப்போ இந்த திசை. இப்போ இந்த காலை கொண்டு வந்திருக்கோம். கை இங்க கொண்டு போறோம். இது போல நம்ம 2 சுற்றுகள் மேற்கொள்ளலாம். இப்போ அடுத்தது 2வது பயிற்சி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்வை டவுன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிசி ஸ்பைன் கார்டு ப்ராப்ளம் இருந்தா இந்த நிலை மேற்கொள்ள வேண்டாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் போல செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இதுல ஃபார்வர்ட் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல இழுக்கப்படுகிறது. ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். இந்த ஆசனம்லாம் மேற்கொள்வதனால உங்களுக்கு சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. இப்ப 3வதா செய்யறோம். இப்போ பார்வையில டவுன் பண்ணதுனால நம்ம வந்து அதுக்கு ஒரு மாற்று ஆசனமா செய்யறோம். இது போல ரைட் டவுன் பண்ணிட்டு கைகள் கொண்டு வரும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. இதுல நம்ம இப்படி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். எல்லாமே நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம்.